ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான கை மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாரம்பரிய கற்பூரவல்லியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த புகழ்பெற்ற கற்பூரவல்லியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் உள்ள புண்ணு, வாய் கொப்பளம், தொண்டை புண்ணெல்லாம் சரியாகுது. சின்ன பிள்ளைகளுக்கு 2-3 இலை எடுத்து நீங்கள் சாறு புழிஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க சளி தொல்லையிலேருந்தும் பாதுகாக்கலாம். பெரியவங்க இதில் ஒரு 4-5 இலை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட அத்தனை நோயுமே சரியாகும். இந்த கற்பூரவல்லியத்தை நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். இதில் அதிகமான ஆன்டி ஆக்ஷன் இருக்குது. இந்த கற்பூரவல்லியை நீங்கள் நிறைய சாப்பிடும் போது உடம்பு ரொம்பவே எங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமான ஆன்டி ஆக்ஷன் இருக்கும் போது உங்கள் உடம்பை ரொம்ப யூத்தாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஓமவல்லி இலை பறிச்சிக்கலாம். ஒரு 20-25 இலை வரைக்கும் பறிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன குச்சி தான் அதுலேருந்து உடச்சி எடுக்கிறேன். ஒரு சின்ன தண்டு அவ்வளோதான். கொஞ்சம் மண்ணை தோண்டி லேசாக வச்சா போதும். சும்மா அது பாட்டில் வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பெருசாக உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. கொஞ்சம் மண் இருந்தால் போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இந்த மாதிரி சின்ன ஒரு கொப்பு தான் வாங்கி வச்சேன். அவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்கள். நல்ல பெருசாக ஒவ்வொன்று வந்துருச்சு. அந்த மாதிரி நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும். நீங்களும் வச்சு பாருங்கள். இப்போ நான் பறிச்சிருந்து வந்த இலையை 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ ஓமவல்லியில் நான் ஒரு 25 இலை பறிச்சிருக்கேன். நீங்கள் 25-30 இலை வரைக்கும் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த இலை முன்ன பின்ன இருக்கும், சின்னதாக பெருசாக, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இந்த அளவு 4 பேருக்காக நம்மளும் எடுத்துருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஓமவல்லி இலையில் நீங்கள் பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மல் வாழைக்காய் பஜ்ஜி போடுமோ அதே மாதிரி முக்கி இந்த இலையை பொரிக்கணும். நான் ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி அந்த பஜ்ஜி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மீதியெல்லாம் மறுபடியும் கலக்கி விட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் லேசாக பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பனங்கல்கண்டு கூட சேர்த்து கொஞ்சம் கரைச்சி கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஹனி சேர்த்து கூட குடிக்கலாம். இப்போ நான் சாறு புளிஞ்சு 1 கிளாஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதை 4ஆக பிரித்து 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு, நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை மட்டும்தான் இருக்கும் நாக்கில். மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இது செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கலாம். சளி தொல்லையிலேருந்து உங்களுக்கு சுத்தமாக உங்களை பாதுகாக்கும் குழந்தைங்களுக்கு. நான் அடிக்கடி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஓமவல்லியில் பஜ்ஜி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அருமையான கை மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த ஓமவல்லி மருந்து நம்ம பாரம்பரிய பாட்டி வைத்தியம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.